பொழியும் ஆவியே சேர்ந்து உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் இம்மானுவேல். இன்னைக்கும் அநேக நேரத்தில் ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் ஆண்டவர் என் கூட இல்லை, இந்த பாதையில், இந்த யுத்தத்தில், இந்த போராட்டத்தில் ஏன் ஆண்டவர் என் கூட இல்லை, ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன் தோத்து போகிறேன்? அதற்கு காரணம் சாபத்தீடான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா தோல்வி வரும். சாபத்தீடான காரியங்கள் உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் எடுத்து போடணும். அது எதுவாக இருந்தாலும் சாபத்தீடான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து போடணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் சகல அதிகாரம் உடையவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த உலகத்துல மேலான ஒரு செல்வம்னா அது இயேசு கிறிஸ்து தான். மேலான ஒரு சொந்தம்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். மேலான உறவுன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அந்த உறவுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. எப்பொழுதும் உங்களை விட்டு விலகாதவர், உங்களோடு கூட நடக்கிறவர். அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ராகாதா டாபா கமா ராகாதா டாபலபோ. ஓ பில்லாதவரே, பூரண அழகுள்ளவரே, செல்வந்தரே, மாசில்லாதவரே, பரிபூர்ணமுடையவரே, பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. We worship you Father. நீரே பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், நீர் வாக்கு மாறாத தேவனே. We welcome you Father. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரகாதா டாபா ரஹோ துனாமாக்கி மீஷா டாபா ரகாதா டாபா லபோ லீடி நாராடா நாராகாதா டாபா லபோ. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. ஹalleluya. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே சொல்லுங்க. ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. சேர்ந்து நிரப்புங்கப்பா, பாத்திரம் நிரம்பட்டும் அப்பா. வறண்ட நிலங்களிலே வாய்க்காலாய் வருபவரே, சொல்லுவோம். வறண்ட நிலங்களிலே வாய்க்காலாய் வருபவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்களை காப்பாற்றி
வளர்ப்பவரே. கரங்களை அசைத்து மணி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியை சேர்ந்து மணி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும். எல்லா புதிய கரங்களை உயர்த்தி, நீர் வெண்மையானவர் அப்பா, நீரே மேகஸ்தம்பம், நீரே ஊற்று தண்ணி, நீரே ஜீவநதி, என்னுடைய ஆனந்த தைலம் நீங்க தான்ப்பா. கரங்களை உயர்த்தி, எனக்கு முன்பதாக போகிற மேகஸ்தம்பம் நீங்க தான்ப்பா, எனக்கு முன்பதாக ஓடுகிற ஜீவநதி நீங்க தான்ப்பா. ஓ, என்னை ஜீவநதியின் ஓரத்தில் நடத்துகிறவரே, மேகஸ்தம்பமாய் கூட துணை நிற்கிறவரே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. சத்தமா ஆண்டவரை பார்த்து, எங்க மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். எல்லாரும் சத்தமா பாடுங்க, ஊற்றுங்கப்பா, உம்முடைய ஆவி மழையாக பொழியட்டும், என்ன நிரப்பட்டும் அப்பா, உச்ச தலை முதல் உள்ள கால் வரை உம்முடைய அபிஷேகத்தினால. ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆவியே, மழையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும். கடைசியாய் ஆவியே அப்பா, ஓரா கபரா காதனபலம் துடமா சகாதனபலம், ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உம. மறுபடியும் சொல்லுங்க, உந்தன் அடிமை, உந்தன் அடிமை. ஆண்டவரை பார்த்து, நான் உமக்கு அடிமை அப்பா, என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா,
நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா, நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா, ஏசையா. சொல்லுங்க, உண்மைப்பா, உன்னுடைய நிழல் தான் எனக்கு சொர்க்கம் அப்பா. உங்க நிழல் மட்டும் எனக்கு போதும். ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்குவேன், வேறொரு வாயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்குவேன், வேறொரு வாயல் நான் போவதில்லை. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடும். வேதனையோ வேதனையோ வேறு சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா. சொல்லுங்க, என்ன வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் எதுவுமே என்ன பிரிக்காதப்பா. மறுபடியும் சொல்லுங்க, வேதனையோ வேதனையோ வேறு சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு எதுவும் என்னை பிரிக்காதையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமை. போர்வை வீரித்தேன் போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. போர்வை வீரித்தேன் போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. ஏசையா சத்தமா என்னை நிரப்புங்கப்பா, உங்க அன்பினால் என்னை மூடுங்கப்பா. ஓ, ஒரு சால்வைய மேல போடட்டும்பா, ஒரு போர்வைய மேல போடப்படட்டும் அப்பா. என்னை மூடுமையா. திருப்தியாக்கும் என் திருவுணவே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. திருப்தியாக்கும் என் திருவுணவே, தாகம் தீர்க்கும் தண்ணீரே. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, போர்வையால் என்னை மூடு. ஏசையா ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் போர்வையால் என்னை மூடுமையா. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆவியானவர், உம்முடைய அடிமை நாம்பா, என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்கு தகப்பனே. உம்முடைய நிழல் தான் எனக்கு சொர்க்கம்பா. ஓ, உம்முடைய ஆதரவு தான் எனக்கு மேன்மை தகப்பனே. நீர் என்னோடு கூட இருக்கிறது தான் எனக்கு பலனப்பா. உங்க போர்வையினால என்ன மூடுங்கப்பா. கரங்களை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசையா
ஏசையா. போர்வையால் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா. அன்பினால் அன்பினால் என்னை மூடுமையா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய அன்பு மாறாத அன்பு, ஏழைகளை நேசிக்கிற அன்பு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிற அன்பு. யாரை அவர் உதறி தள்ளல. சப்பானி குஷ்டரோகியை தொட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு அவர் சுகப்படுத்தினார். யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் வெறுக்கப்பட்டாங்களோ, அவங்களையெல்லாம் இயேசு தேடி போனார். அவங்கள கட்டி அணைத்தார், அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கும் அதே இயேசு கிறிஸ்து நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஒரு போர்வை உங்களை மூடுகிறது, ஒரு அரண் உங்களை மூடுகிறது. உனக்கு நான் இருக்கிற மகளே, உனக்கு நான் இருக்கிற மகனே, என் போர்வைக்குள்ளவா, நான் உன்னை மூடிக்கொள்கிறேன். நானே உனக்கு தகப்பனாய், நானே உனக்கு துணையாய் நிற்பேன். இயேசுதான் அந்த போவாஸ். ரூத்துக்கு போவாஸ் அடைக்கலம் தந்தது போல உங்களுக்கு இயேசு அடைக்கலமா இருக்கிறார். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்ன ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. ஆண்டவரை பார்த்து என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நல்ல கரங்களை தட்டி உண்மைப்பா, சாத்தான் கையிலையும் மனுஷர் கையிலையும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலப்பா. என்ன தேடி வந்தீங்களே, பாவிய தேடி வந்தீங்களே, புழுதியில குப்பையில இருந்த என்ன தேடி வந்து என்ன உயர்த்தி வைத்தீரே, பரிசுத்தப்படுத்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியாளா இல்லை, உங்க கூட இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறாருங்கிறது அது மெதுவா சொல்லக்கூடாது. இயேசு இருக்கிறார், அதை விட ஒரு பெரிய பலன் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறாருங்கிறதோட ஒரு பெரிய சக்தியோ பேக்ரவுண்டோ எதுவுமே தேவையில்லை. அவர் கூட இருந்துட்டா எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் எடுத்தது சொன்னாங்க, இம்மானுவேல் பிறப்பார், அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். இம்மானுவேல் என்றால் கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 1 2 3 4. நல்லா கைத்தட்டி இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சத்தமாய் இம்மானுவேல், come on, இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. கையை தட்டி, பெத்லகேமில் பிறந்த அவர், பாலனாக ஜெனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்வோம், பெத்லகேமில் பிறந்த அவர், பாலனாக ஜெனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல். எல்லாரும் கையை தட்டி, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சேர்ந்து, மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுவோம், மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. எல்லாரும் தலைக்கு மேல, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சத்தமாய், இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. நல்லா ஜோரா கைத்தட்டுங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். போன வாரத்தில் எனக்கு சுகர் 350 வந்துருச்சு. அப்போது கை காலெல்லாம் ஒரே தடிப்பாயிருச்சு. என்னால் ஒன்றுமே முடியல, ரொம்ப தலை சுத்தலை, எந்திரிக்கவே முடியல. அப்போ ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை பொண்ணுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க. 350 இருக்குது, உங்களுக்கு இன்சுலின் போட்டாதே அது குறையும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என் தலையை தொட்டார். நான் படுத்துட்டு இருந்தேன், தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் எனக்கு 350 இருந்தது 250 ஆயிடுச்சு. ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அவர் கோடா கோடி நன்றி. ஒரு வாரமாக அந்த லெஃப்ட் சைடு வலிச்சுட்டே இருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட போனப்போ அங்கே நரம்பு பிரச்சனையாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் டாக்டர் சொன்னோன்னே நாங்கள் ஐயா கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி, அப்போ ஐயா அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், இனிமேல் ஆஸ்பத்திரியே போக வேண்டாம், உங்களுக்கு நல்லாயிருச்சு அப்படின்னு ஜெபம் பண்ணார். அன்னையிலேருந்தே எனக்கு அந்த வலியே இல்லை, நல்லா இருக்கு. நல்ல சுகம் கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு சபையிலேயே எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. காலையில் எந்திரிச்சானே வீட்டு வேலை செய்யும்போது திடீரென்னு நெஞ்சு வலி.
ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு சபை கண்டிப்பாக போகணும் சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். ஜெபிக்க இங்கே வந்து ஜெயிக்கும்போது ஐயா வந்து ஆராதனையிலேயே உனக்கு நெஞ்சு வலி சுகமாயிருன்னு சொன்னாங்க. இப்போ நான் நெஞ்சு வலி பரிபூர்ண சுகத்தோடு நிற்கிறேன். ஆண்டவர் என்னை ஒரு சிறு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆண்டவர் அப்போ அம்மாவுக்கு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி காரு மோதி விழுந்துட்டாங்க. சுகர் வேற. அம்மாவோட 4 பேர் விழுந்துட்டாங்க. அம்மாவை கொண்டு வந்து ஜீவனோட ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறாரு. கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 11, 12 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். நிக்கிரகம் பண்ணாவிட்டால்னா சாபத்தீடானதை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடலைன்னா நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரம் யோசுவா ஆயி பட்டணத்தில் தோத்து போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறார். இந்த சின்ன பட்டணத்தில் கூட நாங்கள் போர் செய்து தோத்துட்டோமேன்னு அழுகிறார். ஆயி பட்டணம் யோசுவா வந்து யோர்தானை கடந்து வருகிறார். கடந்து வந்ததும் அதுக்கு முன்னாடி ஆயி பட்டணம் இருக்குது. இந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்கு சிலர் அனுப்புகிறார். வேவு பார்த்துட்டு திரும்ப வந்தவங்க சொன்னாங்க, யோசுவாவே ஆயி பட்டணம் ஒரு சின்ன ஒரு பட்டணம் தான், ஒரு 2000-3000 பேர் போனால் போதும், நம்ம கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, இதில் வெறும் 2000-3000 பேர் போனால் போதும், ஈஸியாக இந்த ஆயி பட்டணத்தை கைப்பற்றிடலாம், அதை ஈஸியாக முறியடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதே போல் யோசுவா 3000 பேர்த்தோடு அந்த ஆயி பட்டணத்துக்குள்ளே போய் யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் பண்ணுனா இதுவரைக்கும் இஸ்ரவேல் பார்க்காத ஒரு தோல்வியை அந்த நாள் பார்க்குறாங்க. ஆயி பட்டணத்தார் சின்ன ஒரு பட்டணம் தான், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி அடிக்கிறாங்க. புறமுதுக காட்டி இஸ்ரவேலர் ஓடி போகிறாங்க. முன்னாடி எடுத்ததும் ஒரு 36 பேர்த்த ஈட்டியால் குத்தி அது முன்னாடி பாஞ்சு பின்னாடி போயிடுச்சு. இப்படி 36 பேர்த்த வேகமாக கொலை செஞ்சாங்க. இஸ்ரவேலர் தெரிச்சு ஓடுனாங்க, ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டாங்க. இப்போ யோசுவா பார்க்குறாரு, என்னடா இது வரைக்கும் எவ்வளவோ இதையெல்லாம் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம், பெரிய பெரிய பட்டணங்களையெல்லாம் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம், இப்போ இந்த ஆயி பட்டணம் இது சின்ன ஒரு பட்டணமாக இருக்குது, இதை எங்களால் ஜெயிக்க முடியலையே, ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சட்டையெல்லாம் கிழிச்சு மண்ணெல்லாம் எடுத்து அள்ளி போட்டு எல்லாரும் தோத்து போனவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எதனால எங்களுக்கு இந்த தோல்வி, எதனால நாங்கள் தோத்து போனோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயி பட்டணத்துக்கு வேவு பார்க்க போனதில் ஒருத்தன் தீட்டானது சாபத்தீடான பொருட்களை கொண்டு வந்துட்டான், அதனால தான் இந்த தோல்வி. அழகா சொல்றாரு பாருங்க. அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ண வேண்டும். ஒரு சாபத்தீடான பொருளை எடுத்துட்டு வந்துட்டாங்க. யார் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு பார்த்தா, ஆகான் என்பவன். 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சாபத்தீடான சில பொருட்களை அவன் எடுத்து கொண்டு வந்தான், அதனால இஸ்ரவேல் புத்திரர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டது. இன்றைக்கும் அநேக நேரத்தில் ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் ஆண்டவர் என் கூட இல்லை, இந்த பாதையில், இந்த யுத்தத்தில், இந்த போராட்டத்தில் ஏன் ஆண்டவர் என் கூட இல்லை, ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன் தோத்து போகிறேன், அதற்கு காரணம் சாபத்தீடான பொருட்கள்
உங்ககிட்ட இருந்ததுன்னா தோல்வி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனதற்கு காரணம் சாபத்தீடான காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது. அதை எடுத்து போடுற வரைக்கும் வெற்றி வரவே வராது. ஆயிப்பட்டணம் அவங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆயிப்பட்டணத்தை தாண்டினா கானானுக்குள்ள பிரவேசித்தரலாம். ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு மேன்மையான உயர்வு அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய தேசம் அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை தாண்டி போகணும் அப்படின்னா ஆயிப்பட்டணத்தை கடந்து போகணும். அந்த ஆயிப்பட்டணத்தை கடக்கணும் அப்படின்னா கையில் இருக்கிற சாபத்தீடான காரியங்கள் அவங்கள விட்டு அகற்றி போடணும். இன்னைக்கும் ஒரு அழகான ஒரு நாட்கள் இருக்கிறது. ஒரு அழகான வருஷம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சாபத்தீடான காரியங்கள் உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் எடுத்து போடணும். அது எதுவாக இருந்தாலும் சாபத்தீடான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து போடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, சாபத்தீடான பொருள் உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுற வரைக்கும் நீ யுத்தத்துக்கு போகாத. போனால் தோத்து தான் போவேன். அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் யுத்தத்துக்கு போ. சாபத்தீடான காரியங்கள்னா என்ன பாஸ்டர்? எது சாபம்? எது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெரிய சாபமான பொருட்கள் எதுவுமே இல்லையே. ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார் எதெல்லாம் சாபம் அப்படின்னு. முதலாவது, காயின் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஆதியாகமம் 4:11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபேல், காயின் 2 பேருமே ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துறாங்க. ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். நல்ல கொழுத்த கன்ற புஷ்டியானதை, முதன்மையானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரித்ததும் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் எடுத்ததும் பொறாமப்பட்டதும், சகோதரனை பார்த்து பொறாமப்பட்டதும் காயின் கிட்ட வந்து பேசுறார். காயினே, ஏன் உன் முகநாடி வேறுபடுதுப்பா? இது உனக்கு நல்லதில்லை. முகநாடி வேறுபட்டுச்சுன்னா பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும். ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க 6வது வசனத்தில். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ தீமை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமே. இப்படி முகநாடி வேறுபட வேண்டாம். உன் சகோதரனுக்கு விரோதமா நீ எழும்ப வேண்டாம். எழும்புனா பாவம் வாசற்படியில் படுத்திருக்குன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரித்ததற்கு பிறகும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதற்கு பிறகும் இவன் ஆபேல் மேல கோபமா இருக்கிறார். வயல்வெளிக்கு அழகா பேசி கூட்டிட்டு போய் அந்த வயல்வெளியில ஆபேலை கொன்று போடுகிறார். கொன்று போட்டதும் ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலை நீ கொலை செஞ்சதுனால நீ சபிக்கப்பட்டவனா இருக்கிற. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சகோதரர்களுக்குள்ள விரோதங்கள் காணப்பட்டா அது சாபமாய் முடியும். அது சாபம். ஐக்கியப்பட விரும்பணும். அண்ணன் தம்பி சகோதரர்களுக்குள்ள நீங்க ஐக்கியப்பட விரும்பணும். ஐக்கியப்படலை, விரோதங்கள் பெருகி இருக்கிறது அப்படின்னா அதோடைய முடிவு சாபம். இன்னைக்கு ஐக்கியப்பட நீங்க விரும்பணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானத்தை தான் தர நான் வந்திருக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி இல்லை. என்னுடைய சமாதானம் மெய்யான சமாதானம், சமாதானத்தை உண்டு பண்ண நான் வந்தேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்கன்னா ஏசாவும் யாக்கோபு 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 குழந்தைங்க. ஆனால் யாக்கோபு அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போயிட்டான். ஏசா யாக்கோபு மேலே பயங்கர ஒரு வெறியா இருந்தார். எப்படியாவது யாக்கோபை நான் கொலை செஞ்சே அவனு துடிச்சார். யாக்கோபை நான் கொன்னே அவனு. ஆனால் நடந்தது என்ன? யாக்கோபு ரிட்டன் வரும்போது ஆண்டவரை பார்க்குறாரு. ஆண்டவரே, இந்த பெத்தேல் இந்த இடத்துல தான் நான் சந்தித்தேன். இப்போ நான் கேட்குறேன், நாளைக்கு எங்கள் அண்ணனை ஏசாவை நான் பார்க்க போகிறேன். ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. நான் எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன். அவன் என் மேலே வெறியாக இருக்கிறான். என்னை கொலை செய்வேன், கொன்னே அவன்கிற ஒரு வெறியில் அவன் துடிச்சிட்டு இருக்கிறான். நாளைக்கு அவனை பார்க்க போகிறேன். வேதம் சொல்கிறது, முழுவதும் அவன் போராடுனானா. யார் கூட போராடுனா? ஆண்டவர் கூட போராடுறான். முழுவதும் அவன் போராடிட்டு அடுத்த நாள் அவங்க அண்ணனை பார்க்க போகிறான். அவங்க அண்ணன் அவனை பார்த்து கட்டி அணைக்கிறார். ஓ, நீ உன் ஆடு மாடெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு
எல்லா கசப்பையும் மாற்றி ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சகோதரர்களுக்குள்ள கசப்பு இருந்ததுன்னா அது சாபத்தை உண்டு பண்ணும். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யார் பாக்கியவான்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் ஆண்டவர் யாக்கோபு, ஏசா தான் மூத்தவன், ஏசாவுடைய சந்ததியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஏன் ஆண்டவர் யாக்கோபு ஆசீர்வதித்தார்? எதனால யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து ஒரு தேசம் உருவானது? ஒரு இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசமே யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து உருவானதே. அந்த சந்ததி தலைமுறையும் தேவன் ஆசீர்வதித்தாரே. எதற்காகனா யாக்கோபு சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தான். அவன் முந்திக்கிட்டான். அண்ணனை பார்க்க அண்ணன் இவனை பார்க்க வரல, யாக்கோபு தான் அண்ணனை பார்க்க வரான். அண்ணனை பார்த்து அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வரான். ஆண்டவரே, நாளைக்கு எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன், ஒரு சமாதானத்தை கட்டளை இடுங்கப்பா. அண்ணனை பார்க்கறதுக்கு இவன் முந்திக்கிறான். இன்றைக்கும் சொல்கிறேன், சமாதானத்துக்கு நீங்கள் முந்திக்கணும். ஒருவேளை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பல வருஷமாக நான் பேசலை, மறுபடியும் நான் அவன் கூட பேசுவேனா? அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், மறுபடியும் நான் எப்படி? அவன்லாம் ஒரு ஆளா? இல்லை இல்லை இல்லை. சமாதானம் பண்ணுனா நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் எடுத்து லைட்டாக, தம்பி எப்படிரா இருக்க, அண்ணா எப்படின்னா இருக்கிற, அவ்வளோதான். உங்கள் சாபம் மறையும், சாபம் குடும்பத்தை விட்டு விலகும். நீங்கள் சமாதானம் பண்ணிங்கன்னா தலைமுறையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு வயசான அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, என் மருமக எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா, அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணு, எனக்கு ஒரே ஆசை எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்ப்பா அப்படின்னாங்க. நான் உடனே அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு எத்தனை மருமகம்மா? எனக்கு 3 மருமக இருக்கிறாங்கப்பா அப்படின்னார். உடனே அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், நீங்கள் இறந்ததுக்கு பிறகு 3 மருமகளும் உங்களை பார்த்து, எங்கள் அத்தை நல்ல அத்தை, எங்கள் அத்தையை மாதிரி ஒரு அத்தையை நான் பார்த்ததே இல்லைன்ட்டா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க, போங்க அப்படின்ட்டேன். இதுதான், அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சண்டை போடுறவங்க சபிக்கப்பட்டவங்க, சமாதானம் பண்ணுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போடுகிறேன். இந்த சமாதானத்தை தரதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. முதலாவது சமாதானம் பண்ணாம சகோதரனை பகைக்கிறவனுக்கு சாபம் வரும். 2வது நிர்வாணத்தை பார்க்கிறவனுக்கு சபிக்கப்பட்டவன், நிர்வாணத்தை பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். அவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைக்கு அடிமையாயிருப்பான். இந்த கானான் ஏன் சபிக்கப்பட்டவன்? ஏன் ஆண்டவர் கானானை சபித்தார் அப்படின்னா, நோவாவுக்கு 3 குமாரர்கள். முதல் குமாரர் சேம், காம், யாபேத், 3 குமாரர்கள். இதில் காம் என்ன பண்ணினார்னா, ஒரு நாள் நோவா நல்லா திராட்சரசம் குடிச்சிட்டு படுத்திருக்கிறாரு, நிர்வாணமாக அவர் இருக்கிறார். உடனே காம் அதை முதல்ல போய் பார்க்குறாரு. அப்பா நிர்வாணமாக இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக வந்து அண்ணன்மார்கள் கிட்ட சொல்கிறார், பார் அந்த ஆள் எப்படி நிர்வாணமாக படுத்துட்டு இருக்கிறான், நல்லா திராட்சரசம் குடிச்சிட்டு நிர்வாணமாக படுத்துறான், அவன்லாம் ஒரு மனுஷனா? இப்படி தகப்பனுடைய நிர்வாணத்தை இவன் பார்த்துட்டு அதை ஏளனம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டான். நான் இதில் எனக்கு ஒரு வார்த்தை கிளிக் ஆனது என்னன்னா, இவன் நிர்வாணத்தை பார்க்குறான். நிர்வாணத்தை பார்க்குறவன் சபிக்கப்பட்டவன். இந்த காலம் பல காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. மொபைலை எடுத்தால் அநேக ஆபாசமான காரியங்கள் வருது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வேதத்தில் எங்கேயும் போடலையே, ஆபாசமான காரியங்கள் பார்த்தா அது தப்புன்னு வேதத்தில் எங்கேயும் சொல்லலையே. இல்லை, இங்கே ஒருத்தன் சபிக்கப்பட்டிருக்கிறான். எதனால சபிக்கப்பட்டான்? நிர்வாணத்தை பார்த்ததுனால இவன் சபிக்கப்பட்டுட்டான். நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது. நிர்வாணமான காரியங்களை நீங்கள் அதிலிருந்து விலகணும். அதை பார்த்தா சாபம். இன்னைக்கு வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நிர்வாணத்தை பார்த்தா அது சாபத்தை கொண்டு வரும். இங்கே காம் ஏன் சபிக்கப்பட்டான்னா, அவன் நிர்வாணத்தை பார்த்தான். எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், இப்போ போகிற வேகம், உலகம் போகிற வேகம், இதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து நிற்கணும்.
பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இதே இதில் பாருங்க, சேமு யாபேத்து என்ன பண்ணாங்க, தகப்பன் நிர்வாணமாக இருக்கிறாருங்கிறத அறிஞ்சு கண்ணை மூடிட்டு நேராக போய் அவருடைய வேட்டியை எடுத்து அந்த நிர்வாணத்தை மறைக்கிறாங்க. மறைச்சதுனால அவங்க மேலே சாபம் வரவே இல்லை, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போது நிர்வாணங்கிறது என்னன்னா மற்றவர்களுடைய குறைகள். இன்னைக்கு அநேகர் இவன் நிர்வாணத்தை பார்த்துட்டு போய் தூசிக்கிறான், பார்த்தியா தகப்பன் எப்படி படுத்துட்டு இருக்கிறாருன்னு. அப்படி இன்னைக்கு அநேகர் மற்றவர்களுடைய குறைகளை வேகமாக பரப்புறாங்க. அவன் தெரியுமா யாருன்னு, ஐயோ அவன் யாருன்னு தெரியுமா, இப்படி மற்றவர்களை பற்றி குறை சொல்லி மற்றவர்களுடைய நிர்வாணங்களை, மற்றவர்களுடைய தவறுகளை, மற்றவர்களுடைய குற்றங்களை வேகமாக பரப்புறாங்க. அது சாபத்தை கொண்டு வரும். சேமும் யாபேத்தும் அதை மறைச்சாங்களாம். மற்றவர்களுடைய குற்றங்கள் உங்கள் காதுக்கு வந்தால் அதை நீங்கள் வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதை மூடி மறைச்சிக்கோங்க. ஆண்டவரே, அந்த பையன் இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறான், எப்படியாவது விடுதலையாக்குங்கப்பா. இந்த நபர் இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க, எப்படியாவது விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதை பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது. பிரஸ்தாபப்படுத்தினா அது சாபத்தை கொண்டு வரும். மூணாவது ஒரு காரியம், எது சாபம்னா, சபிக்கப்பட்ட பொருள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது சாபத்தை கொண்டு வரும். உபாகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில், சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். பாருங்க, சபிக்கப்பட்ட பொருள் உன் கையில் இருக்க வேண்டாம். இந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, யோசுவா தோத்து போனதற்கு காரணம் சபிக்கப்பட்ட ஆகான் ஒரு சபிக்கப்பட்ட பொருளை எடுத்துட்டு வந்திருக்கிறான். அப்போ சபிக்கப்பட்ட அந்த பொருளை இவன் எடுத்து வச்சதுனால தோல்வி, ஒரு தேசமே தோத்து போனது. சபிக்கப்பட்ட பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சபிக்கப்பட்ட பொருள்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொருட்கள், ஒரு விக்கிரகத்துடைய ஃபோட்டோ, ஒரு விக்கிரகத்துடைய சிலை, இதெல்லாம் சபிக்கப்பட்டது. இது உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு இருந்ததுன்னா அதை தூக்கி வீசுங்க. வரப்போகிற வருடம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடம். ஒரு கானானுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. சபிக்கப்பட்ட பொருட்கள், சபிக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நாலாவது, உபாகமம் 27வது அதிகாரம் 28வது அதிகாரத்தை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா 114 சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால சாபம் வருதுன்னு நான் ஒரு சில காரியத்தை மட்டும் வேகமாக சொல்கிறேன். நாலாவது, உபாகமம் 27வது அதிகாரம் 16வது வசனம், தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். யாரெல்லாம் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சின்னதில் ஒரு குழந்தை அழுதுதுன்னா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா உடனே அம்மா சொல்லுவாங்க, நீ ஸ்கூலுக்கு போகல, உன்னை நான் ஹாஸ்டலில் சேர்த்திடுவேன், நீ ஹாஸ்டலில் தான் இருக்கணும். உடனே அந்த குழந்தை சொல்லும், இல்லை இல்லை இல்லை, நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. அம்மா அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, ஓவராக வாய் பேசின முதியோர் இல்லத்தில் சேர்த்திடுவேன், வாயை மூடிட்டு அமைதியாயிரு. இன்னைக்கு காலம் மாறிட்டுருக்கு. வேதம் சொல்லுறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். யாரெல்லாம் தகப்பனையும் தாய்க்கும் மரியாதை கொடுக்கலையோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான். முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறவன் சபிக்கப்பட்டிருப்பான். தாய்க்கு சரியா சோறு போடாதவன் சபிக்கப்பட்டிருப்பான். தாயையும் தகப்பனையும் கரெக்டாக கவனிக்காதவன் சபிக்கப்பட்டிருப்பான். ஐந்தாவது ஒரு காரியம், குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். உபாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனம், குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். குருடனை பார்த்து இப்படி போ, குழி இருக்கும் முன்னாடி, நேரா போடா அப்படின்னு அவனை பரியாசப்படுத்துறது, அவனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். முடவனை பார்த்து முடவன், செவிடனை பார்த்து செவிடா, காது கேட்காதவனே, அதாவது குறைவுள்ளவர்களை பார்த்து ஏளனம் பண்ணுறவன், குறைவுகளை பார்த்து, குறைவாக பிறந்திருக்கிறவங்களை பார்த்து நகைக்கிறவன், அவங்கள பரியாசம் பண்ணுறவன், கிண்டல் பண்ணுறவன் சபிக்கப்பட்டிருப்பான். ஆறாவது ஒரு காரியம், யார் சபிக்கப்பட்டிருப்பா? பரதேசி, திக்கற்றவன், விதவை, நியாயத்தை புரட்டுகிறவன்.
உபாகமம் 27வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு யாருடைய நியாயம் புரட்டப்படுகிறதுனா, திக்கற்றவர்கள், பரதேசிகளுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. என்னதான் அவங்க கையில் நியாயம் இருந்தாலும், கரெக்டான தீர்ப்பு இருந்தாலும், அவங்க தப்பே செய்யலைனாலும் இன்னைக்கு அநேகர் தண்டிக்கப்படுகிறாங்க. பரதேசிகள், விதவைகள் தண்டிக்கப்படுறாங்க. அவங்க மேலே குற்றமே இல்லை, ஆனால் அவங்களுடைய நியாயம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்க, ஏழைகள் அப்படியே லைனில் நிற்பாங்க. அவங்களுடைய பெட்டிஷனை கூட போலீஸ் எடுக்காது, அவங்கள அப்படியே புறக்கணிக்கிறாங்க. இன்னைக்கு காலம் அப்படி மாறிட்டுருக்கு. வேதம் சொல்கிறது, பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகள் இவங்களுடைய நியாயத்தை புறக்கணிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். 7வது யார் சபிக்கப்பட்டிருப்பா? உபாகமம் 27வது அதிகாரம் 25வது வசனம், லஞ்சம் வாங்குறவன் சபிக்கப்பட்டிருப்பான். வேதம் சொல்கிறது, பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டிருப்பானா. லஞ்சம் வாங்குறவன் சபிக்கப்பட்டிருப்பான். இங்கே நம்மளுடைய சபையில் நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறீங்க, போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறீங்க, இன்னும் பல உயர்ந்த வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. சொல்கிறேன், லஞ்சம் வாங்கவே கூடாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பத்திர ஆஃபீஸ்க்கு போங்க, அங்கே பயங்கரமாக லஞ்சம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை. கிறிஸ்தவர்கள் இந்த ஆஃபீஸர் லஞ்சமே வாங்க மாட்டாருங்கிற பேர் எடுக்கணும். இவர் கர்த்தருடைய மனுஷன், இவர் ஜெப வீரர், இவர் லஞ்சம் வாங்க மாட்டாருங்கிற பேர் எடுக்கணும். யோவான் ஸ்தானனை பார்த்து போர்ச்சேவர்கள் கேட்குறாங்க. போர்ச்சேவகர்கள்லாம் யோவான் ஸ்தானன் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவர்மெண்ட் அதிகாரத்தில் இருக்கிறோம், கவர்மெண்ட்டோட காசு எங்களுக்கு வருது, உத்தியோகத்தில் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும்? லூக்கா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். யோவான் ஸ்தானன் அவங்கள பார்த்து சொல்றார் பாருங்க, உங்கள் சம்பளம் என்ன, அது போதுன்ட்டு இருங்க, அதிகமாக லஞ்சம் வாங்காதீங்க, உங்கள் சம்பளமே போதுன்ட்டு இருங்க. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லஞ்சம் வாங்கவே கூடாது. லஞ்சம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா எழுதின புஸ்தகம் 48:10வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறது சாபம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை இதை அசதியாக செய்யக்கூடாது. அந்த வசனம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். கர்த்தருடைய வேலை, அதுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு இதையும் வைக்கவே கூடாது. அதுதான் ஃபஸ்ட். ஆண்டவருடைய வேலை தான் ஃபஸ்ட், அப்புறம் தான் உலகம். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு 9 மணினா 8:50க்கெலாம் போயிடுறாங்க. கரெக்டாக உலகத்துடைய வேலைக்கு கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போகலாம், 11 மணிக்கு கூட போகலாம். ஆனால் ஆலயத்துக்கு 9 மணினா 9 மணிக்கு வந்துடணும். இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய காரியம். ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஸ்மைல் பண்ணுவார். இல்லைன்னா அவர் பார்ப்பார், என் பையன் வரலையே, 9 மணி ஆயிடுச்சு, அவன் வரலையே. 10 மணிக்கும் பார்ப்பார், வரலையே. 11 மணிக்கு நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கும் போது வந்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பையன், இதுக்காகவா இவனை நான் ரட்சித்தேன், இதற்காகவா இவனை அபிஷேகம் பண்ணேன். ஆண்டவர் துக்க முகமாயிருவார், அவருடைய முகம் சுருங்கிரும். அந்த வாரம் முழுவதும் நீங்கள் அவர் பாதத்தில் போய் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் துக்கத்தோடு தான் உங்களை பார்ப்பார். 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு வந்துட்டு நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போடும்போது இப்படி அசட்டை பண்ணிவிட்டு என் காரியத்தை அசட்டை பண்ணுற, உன் காரியத்தில் நான் ஏன் கை கொடுக்கணும்? ஆண்டவர் துக்கமாக இருப்பார். ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்கள் விருப்பப்படும்போது அசட்டை பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டாக நீங்கள் வரும்போது ஆசீர்வதிப்பார் உங்களை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணுகிறவன், வேலையை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். 10வது, கெட்டு போனதை கர்த்தருக்கு கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன். மல்கியா 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொடுத்து பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். எப்படி சொல்றார் பாருங்க, மந்தையில் கடா இருக்கான், கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு கொடுத்து பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
அப்படின்னா என்னன்னா, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஆண்டவருக்கு கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுங்க. கெட்டு போனது, தேவையில்லாதது இதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுருங்க. அது கர்த்தருக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பெஸ்ட்டானதை கொடுக்கணும். 11வது, யார் சபிக்கப்பட்டவன்? ஏழைகளுக்கு உதவாதவன் சபிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 27வது வசனம், தரித்திரத்திற்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையானா, குறுகி போக மாட்டானா, அவனுக்கு இல்லாம போகாதான். கொடுக்கிறவனுக்கு நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதோடைய அர்த்தம் அதுதான். கொடுக்கிறவனுக்கு நிறையும், கொடுக்கிறவன் குறைஞ்சு போக மாட்டான். ஆனால் ஏழைகளுக்கு கண்களை விளக்குகிறவன், ஏழைகளை பார்த்ததும் இந்த சைடு ஓடுகிறவன், ஏழைகளை பார்த்ததும் மறைஞ்சு நிற்கிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். விசுவாசிகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை ஏழைகளுக்கு கொடுங்க, சபைகளுக்கு கொடுங்க. கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையவே மாட்டான். ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லுகிறேன், மார்க் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில், கனி கொடாத மரம் சபிக்கப்பட்டிருக்கும். கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும். விசுவாசிகள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அந்த அத்தி மரத்தில் எந்த ஒரு கனியுமே இல்லை. அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். சபிச்சதும் அடுத்தது மறுபடியும் அந்த அத்தி மரத்தை பார்க்க வரும்போது பேதுரு சொல்கிறா, ஆண்டவரே, நீங்கள் சபிச்ச அத்தி மரம் இப்போ பட்டு போயிடுச்சு. அப்போது ஏன் ஆண்டவர் அதை சபித்தார்னா, அதிலிருந்து எந்த ஒரு கனியுமே இல்லை. அந்த அத்தி மரத்துலேருந்து கனிகளே இல்லை. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம், ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இல்லை அப்படின்னா சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. விசுவாசிகளாக இருந்து கல் மாதிரி வந்துட்டு கல் மாதிரி போகக்கூடாது. உங்களுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து அந்த நாள்லேருந்து அன்பு பெருகிருக்கணும். மற்றவங்கள பார்த்தா அவங்கள க்ரீட் பண்ணணும், அவங்க மேலே அன்பாக இருக்கணும், சமாதானம் பெருகி இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். சும்மா ஏனாதானன்னு வாழக்கூடாது. எதனாலும் செய்வேன். உலகத்தானுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். ஒருத்தன் எதிர்த்து பேசணும்னு பல அடிக்கக்கூடாது. பொறுமை, அதுதான். தயவு, நற்குணம், விசுவாசம் இதெல்லாம் பெருகி இருக்கணும். இதெல்லாம் பெருகாமல் பழைய மாதிரியே மிருகம் மாதிரியே இருந்தீங்கன்னா, கல்லாவே இருந்தீங்கன்னா சாபம் வரும். அப்போது ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே பெருகி இருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 12 காரியங்களில் இன்றைக்கி நீங்கள் சோதித்து பார்க்கணும், எது என்கிட்ட குறைவாக இருக்குது. ஒருவேளை என் சகோதரனை நான் எதிர்த்து இருக்கிறேன்னா, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் இன்றைக்கி ஒப்புரவாகிறேன். ஒருவேளை நான் திருடி இருக்கிறேனோ, என்னை மன்னிங்கப்பா, நான் இன்றைக்கி ஒப்புரவாகிறேன். ஒருவேளை என்னுடைய தாய் தகப்பனை நான் சபிச்சிருக்கிறேன்னா, என்னை மன்னிங்க, நான் இன்றைக்கி ஒப்புரவாகிறேன். சபிக்கப்பட்ட பொருள் என்கிட்ட ஏதாவது இருக்குதா, என்னை மன்னிங்கப்பா, நான் இன்றைக்கி ஒப்புரவாகிறேன். நிர்வாணத்தை ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை மன்னிங்கப்பா, நான் தெரியாமல் இந்த நிர்வாணங்களை பார்த்துட்டேன், நான் தெரியாமல் இந்த தவறை பண்ணிட்டேன், மற்றவர்களுடைய நிர்வாணத்தை அநேகருக்கு நான் எடுத்து சொல்லி அவனை அசிங்கப்படுத்திட்டேன், அவனுடைய குற்றங்களை மற்றவங்களுக்கு சொல்லி அவனை நான் அநேகருக்கு தூரப்படுத்திட்டேன், என்னை மன்னிங்கப்பா. பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகளுடைய நியாயத்தை நான் புரட்டி போட்டுட்டேன், என்னை மன்னிங்கப்பா. லஞ்சம் வாங்கிட்டேன், என்னை மன்னிங்க தகப்பனே. நான் திருடிட்டேன், என்னை மன்னிங்கப்பா. கர்த்தருடைய வேலையில் அசதியாக இருந்துட்டேன், என்னை மன்னிங்கப்பா. கெட்டு போனதை நான் உமக்கு கொடுத்துட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஏழைக்கு உதவாமல் போயிட்டேன், கனி கொடுக்காத மரமாக இருந்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு இன்னைக்கு ஒப்புரவாகணும். இந்த சாபம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. ஏதேன் தோட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, முதல் ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறார். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததுனால சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார், சர்ப்பமே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தது ஏவாளை சபிக்கிறார், நீ பிரசவ காலத்தில் வேதனைப்படுவான்னு ஏவாளை சபிக்கிறார். 3வது பூமியை ஆண்டவர் சபிக்கிறார். ஆதாமே, நீ ஏவாளுடைய பேச்சை கேட்டு தவறு செஞ்சதுனால, ஏவாளுடைய பேச்சை கேட்டதுனால நீ பூமியில் இருப்ப, பூமியில் முள்ளும் பூண்டும் முளைப்பிக்கும் அப்படின்னு பூமியை சபிக்கிறார். ஆதாமா ஆண்டவர் சபிக்கிறார், பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்பா. ஆண்டவர் முதல்ல சிருஷ்டிக்கும் போது முள்ளை சிருஷ்டிக்கலை, ஆனால் இப்போ சபிச்சதுக்கு பிறகு, ஆதாம் ஏவாளை சபிச்சு பூமியில் தள்ளினதுக்கு பிறகு முட்கள் முளைக்குது பூமியில்.
பாருங்க, இந்த முள் சாபத்துக்கு பிறகு, சபிச்சதுக்கு பிறகு வந்தது. இந்த முள் சாபத்தை குறிக்கிறது. இந்த முள்ளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். யூதர்களுடைய தண்டனையில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே முள் கொடுக்கப்பட்டதே இல்லை. இயேசுவுக்கு முன்னாடியும் எத்தனையோ குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க, யாருமே இந்த முள் கிரீடத்தை போட்டதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகும் யாருக்குமே இந்த முள் கிரீடம் போட்டதில்லை. இயேசு மட்டும்தான் முட்கிரீடத்தை சுமந்தார். பினா கிறிஸ்டி என்கிற முள் அவருடைய தலையை நசுக்குனது. அது அவருடைய 2 அங்குலத்துக்கு உள்ளே பாஞ்சுது. கண்களில் ரத்தமாக வந்தது அந்த முள். வேதம் சொல்லுகிறது, அதை வாசிங்க. மார்க் 15வது அதிகாரம் 17வது வசனம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டினாங்க. இந்த முள் சாபத்தை குறிக்கிறது. முள்ளிலிருந்து பிறந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து முள்ளை ஏற்றுக்கொண்டு இந்த சாபத்தை நீக்கி போட்டார். அடுத்தது 2வது ஒரு காரியம் என்னதுன்னா, மரம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்திலிருந்து அந்த பழத்தை சாப்பிட்டதுனால மனிதர்களுக்குள்ள சாபம் வந்தது. அந்த சாபத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரத்தில் அவர் தொங்கினார். வேதம் சொல்கிறது, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். முதலாவது, சாபத்தினால முள் பிறந்தது. அந்த முள்ளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். மரத்திலிருந்து, அதாவது கனிகள் வந்ததுனால அந்த மரத்தின் மூலமாய் வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் சாபத்தை நீக்கிவிட்டார். வெளிப்படுத்தல், பைபிளுடைய கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கிறது. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கிறது. உங்கள் வீடுகளில் இனி எந்த ஒரு சாபமும் இருக்காது. உங்களுடைய சந்ததியில் எந்த ஒரு சாபமும் இருக்காது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்கள். என்னுடைய சாபத்தை நீக்க ஆண்டவரே நீர் அந்த முள்ளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. சாபத்தினால பிறந்த அந்த முள், மனிதர் சபிக்கப்பட்டதற்கு பிறகு பூமியில் முளைத்த அந்த முள், அதை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஓ, சாப மரத்தினால வந்த அந்த சாபம் நீர் சிலுவையின் மரத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்காக நீர் அடிக்கப்பட்டு இருக்கிறீங்கப்பா. அந்த சிலுவையை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சாபங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை மீட்டுக்கொள்ள அவர் உலகத்திற்கு வந்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லா சாபத்துக்கும் ஓ, அவர் நீக்கலாக்கி நம்மை மீட்டு கொண்டார். 2 கரங்களை உயர்த்தி நல்ல ஆவியில நிரம்புங்க. ஆண்டவரே, புது வருடத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். சாபமான பொருட்களோடு கூட நான் பிரவேசிக்க கூடாது. சாபமான காரியத்தோடு நான் பிரவேசிக்க கூடாது. ஒரு புதிய காரியம், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய மகிமை வெளிப்படுவதாக. சாபத்தீடான காரியங்கள் அழிக்கப்படட்டும். சாபத்தீடான காரியங்களை சுட்டெரிக்கிறேன். சாபத்தீடான காரியத்தை சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபத்தீடான காரியங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக. தலைமுறையாய் தொடர்கிற சாபங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும்,
மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.